அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தொடர்ச்சியாக நீதிமன்ற தீர்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வந்து இருக்குது. கரூர் வழக்காக இருக்கட்டும், சீமானவர்கள் விமர்சிக்கிறது மீது, அதாவது ஆதாரம் இல்லாமல் விமர்சிப்பது மீது வழக்கு தொடுக்கணும், அவங்க வந்து கைது செய்யணும், அந்த வழக்காக இருக்கட்டும். இப்போ அதை தொடர்ந்து அடுத்த காட்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் சிலர் வந்து போலியான கல்வி சான்றிதழ் வந்து சமர்ப்பித்து தான் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை. எப்படி பார்க்குறீங்க? எப்படி செல்லும் இந்த வழக்கு? இல்லை, இது எப்போவுமே வந்து நான் சொல்கிறேன், சீமானவர்கள் வந்து தனிநபர் தாக்குதல், அதாவது சீமானவர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது கூட சீமான் கடந்து போயிருக்காரா இல்லையா? ஒரே கேள்வி. கடந்த காலத்தில் சீமானவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசின பல பேர், இந்த சீமான் வந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த பையன் ஜெயிலில் இருப்பான். யார்? இந்த அதர்மம் மனோஜ். அவன் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா உச்சபட்சமான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தாயை மையப்படுத்தி பேசுறது. அதை கடந்த ஆட்சியில் பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. உண்மை இது. கடந்த திமுக ஆட்சியில் அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. ஒரு பொது மேடையில் மைக்கை பிடிச்சி பேசும்போது அவ்வளோ ஆபாசம். அதையே வந்து இவர் போடா மயிருன்னு சொல்லி வந்து கடந்து போனார் சீமான். அன்றைக்கி வழக்கு தொடுக்க முடியாதா? அன்றைக்கி வழக்கு தொடுத்து கம்ப்ளைண்ட்டாக புகார் பண்ணி கொண்டு வைக்க முடியாது. ஏன்னா அவர் தனிநபர் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய, நான் தான் மீண்டும் சொல்கிறேன் சார், தமிழ்நாடு அரசியலில் வந்து ஆபாச தாக்குதல் எதிர்கொண்டவங்க ஒரு 3 பேர். அந்த 3 பேரில் ஒருத்தர் ஜெயலலிதானா, 2வது வந்து சீமான், 3வது வந்து விஜய். அதாவது தனிப்பட்ட முறையில் ஆபாச தாக்குதலுக்கு உள்ளான தலைவர்கள்னு எடுத்திங்கன்னா இந்த 3 பேர் நம்ம வந்து சொல்ல. மற்றவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அது காரணம் என்ன கேட்டால், அடிப்படையில் இந்த 3 பேரும் ஒரே நேர்கோட்ட ஒரு விஷயத்தில் நிற்பாங்க. அது காரணம் கேட்டால், அடிப்படையில் திமுகவை சார்ந்த நபர்கள் ஆபாச தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு நேர்கோட்டில் இந்த 3 தலைவர்களுமே இருப்பாங்க. ஜெயலலிதா, சீமான், விஜய். யாரால் வந்து ஆபாச தாக்குதல் உள்ளானாங்க? திமுகவால் அப்படி சொல்ல முடியாது, திராவிட இயக்க ஊடகங்களால் அப்படின்னு சொல்ல முடியும். பெரும்பாலும் திராவிட இயக்க ஊடகங்கள் வந்து அதை பெரியார் பேரை சொல்லி நடத்தக்கூடிய அந்த ஊடகங்கள் வந்து இந்த தனி மனித தாக்குதலில் ஆபாச தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் அவர் கடந்து தான் போனார். எப்போ வந்து இந்த வழக்கு தொடுக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து எதனால் அவர் கேட்டால், 100 கோடி ரூபா வாங்கிட்டீங்கன்னு சொல்லி அதுவும் ஒரு முறை இல்லை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியும் ஒரு வார்த்தை வந்து இவன் பீலா பிஸ்மி பேசுகிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பேசுகிறான். அப்போது ஒரு தனிப்பட்ட முறையில் தனி மனிதன், அதாவது சீமான் என்கின்ற தனி மனிதன் மட்டுமே பாதிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசும்போது சீமான் கடந்து தான் போயிருக்கிறாரு. காரணம் என்ன? அது வந்து ஒரு அரசியல் கட்சியில் வரும்போது சேர்த்த வீச தான் செய்வாங்கன்ற அந்த புரிதலுக்கு போகிறாரு. ஆனால் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு நீங்கள் சொல்லும்போது கேட்டிங்கன்னா, கட்சியோட வந்து அடித்தளம் சேர்ந்து அடித்து நொறுக்கப்படுது இல்லை? சீமான் மீது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்குது, மிஸ்டர் கிளீன்ன்ற அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற நோக்கம் இருக்குது. எதுக்காக? கட்சியை டேமேஜ் பண்ணணும். சீமான் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு. திமுக வந்து சொல்லுமா, நான் கொடுக்கலன்னு சொல்லுமா? ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் வந்து அந்த கட்சி காலி ஆகுதுன்னா இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்காது. இப்போ இதே சீமான் அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் வந்து பணம் வாங்கிட்டாரு அப்படி ஒரு வந்ததுன்னா, அப்போ அவங்க என்ன செய்யணும் கேட்டால், ஐயோ நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ போவாங்க. இல்லை ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுனா அப்போ உடனே வழக்கு தொடுக்கலான்ற அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்தவரைக்கும் கேட்டால் அவங்க இதில் ஒரு பெரிய பார்ட்டு கிடையாது. என்ன பாதிக்கப்படுறது யார்? நாம் தமிழர் கட்சி தானே. அப்போ இவங்களுக்கு என்ன, சீமான் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தனி மனித தாக்குதல், அந்த 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு சொல்லி தனி மனித தாக்கலாக அதை எடுக்க முடியாது. கட்சி மீதான தாக்குதல். அப்போ கட்சி மீதான தாக்குதல் கொடுக்கும்போது அப்போ அது வந்து வழக்காடு மன்றத்துக்கு போகிறாங்க. இதுதான் இப்போ அடுத்த கட்டமாக அந்த அமைச்சர்களோட போலி கல்வி. ஆமாம், இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சீமானா யாரு நான் காட்டி தானே ஆகணும். உங்களுக்கு காட்டி தானே ஆகணும். சார் ஆகணும். சீமானா அந்த எகத்தால எங்கேருந்து வருது உங்களுக்கு? அமைச்சர் ஆகிட்டாங்க. சீமானா யாருன்னா அதை யார்கிட்ட நீ கேட்கணும்? உன் தலைவன்கிட்ட போய் கேளு. ஃபர்ஸ்ட் நாள் போய் சந்திச்சு. ஆமாம், ராத்திரி 11 மணிக்கு ஒரு சந்திப்பு நடந்தது. ஈஸியாக அந்த சந்திப்பு 2 பேருக்கு தான் தெரியும். இது உலகத்தில் அந்த சந்திப்பு 2 பேருக்கு தான் தெரியும். உலகத்திலே இந்த சந்திப்பு 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்று நான் தான் ரவீந்திரன் துரைசாமிக்கே சொல்கிறேன், சந்திப்பு நடந்திருக்கு. அப்படியா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழித்து சொல்கிறேன். இது அந்த அவர் நம்பலை தானே சொல்கிறீங்க?
இல்லை ஈசிஆர் கார் அந்த சத்தி அதுதான் ஈசிஆரில் வந்து அவர் விஜய் வீட்டில் போய் வந்து சந்தித்தது, அப்புறம் விஜய் வீட்டிலேயே கொண்டு போய் விட்டது, இது யாருக்கும் தெரியும். ஜான் ஆரோக்கியசாமி தானே எனக்கு தெரியும். அது கூட ஜான் ஆரோக்கியசாமி இது இதை நீங்கள் வெளிப்படுத்துங்கன்னு சொன்ன பிறகு தான் சொன்னீங்க. நான் சொன்னாது. ஏன்னா ரகசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதுகாக்கிறேன் எப்போவுமே. இதெல்லாம் வந்து பெரிய ரகசியமாக வந்து நான் வந்து நினைக்கல. ஆனாலும் வந்து என்னென்னா ஒருத்தர் இதை சொல்லாதீங்கன்னும் போது நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது. சொல்லுங்கன்னா நம்ம சொல்லிடலாம். இப்போ ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, அதை அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து தண்டோரா போடக்கூடிய ஆளுங்க. இதை சொல்லுங்கன்னு சொல்லும் போது அப்போ நம்ம சொல்கிறோம். அந்த சந்திப்பு நடந்தது உண்மை. சீமானவர்களுடைய சந்திப்பும் விஜயோட சந்தித்தாங்க, பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜய் வீட்டில் கொண்டு போய் விட்டார். இதை வந்து சீமானா யாருன்னு கேட்குறான்ல, அவனுக்கு வந்து பார்த்தா அவன் யார்கிட்ட போய் கேட்கணும்னா தலைவர்கிட்ட போய் கேட்கணும். அவன் தலைவர்கிட்ட போய் கேட்கணும் சீமானா யாருன்னு. அப்படி அப்போ தலைவர்கிட்ட கேட்க முடியல, உங்களுக்கு முடிஞ்சால் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட போய் கேளுங்க சீமானா யாருன்னா அவர் சொல்லுவார். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கு வந்து போதுன்னு வைங்களா, இன்கேஸ் நாம் தமிழருக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வெளியாகும் பட்சத்தில் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ இவங்க வந்து முதல்ல இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அங்கே ஒரு சரியான நபர் வந்து இந்த சான்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தேர்தலான மறுசில இல்லை இருக்கு. அது முதல் கட்டமாக நான் சொல்கிறது, நீங்கள் முதல்ல வேட்புமனு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக உங்ககிட்ட விருப்ப மனு கொடுக்குறாங்கல்ல, அஃபிடேவிட்டில் விருப்ப மனு கொடுக்கும்போதே நீங்கள் அந்த சான்றுகள்லாம் சரி பார்க்குற இடத்துல வந்து சரியான நபர்கள் இருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இது வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகஸாக என்னன்றது அதை பார்க்கும்போது ஃபேக்கான்னு தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவங்க அதை வந்து இது பண்ணால். ஆனால் அங்கே வந்து எல்லாருமே அப்படி தானே. ருஷியானந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாற்றிட்டாரு. அவர் என்ன டாக்குமெண்ட் சப்போர்ட் டாக்குமெண்ட் கொடுத்தாருன்னு அதுவே வந்து ஆய்வுக்குரியது. ஏன்னா இப்போ ஃபேமிலி வந்து பாண்டிச்சேரி இருக்குது சார், அப்போ இவருடைய ஆதார் கார்டு இங்கே சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அதுவே வந்து ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து எளிய முறை வந்து இப்போ தான் எளிய முறையில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. என்ன டாக்குமெண்ட் கொடுத்தா அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது நான் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக ஆனால் வந்து விருப்ப மனு வாங்கும் போதே அதை ஃபில்டர் பண்ண முடியும். ஆனால் அப்போதைக்கு நிலைமை என்னன்னு கேட்டால் 234 பேர் கிடச்சா போதுன்ற நிலைமை தானே இருந்தது. உண்மை தானே இது. 234 பேர் கிடச்சா போதுன்ற அந்த நிலையில் இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த விருப்ப மனு வாங்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்கன்னா அவங்க மீதான பார்வை வந்து குறையும். இப்போ அடுத்த கட்டமாக வந்து கேட்டால் இப்போ நீங்கள் கேட்பீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சார் பண்ணுச்சு. எலெக்ஷன் கமிஷன் எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து இந்த அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சான்றெல்லாம் சரியானதான்றதை அவங்க வந்து அதுக்கு போதிய அவகாசம் இருக்காது. அது கூட தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபேக்குன்றது இப்போ வெளிப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது இன்னும் பேன் வந்து பல்லை இழிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேக்காக இருந்துச்சுன்னா சட்டமன்ற உறுப்பினராக தொடர்றதே பெரிய சிக்கலாகும். மிகப்பெரிய அப்போ தான் சீமானா யாருன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு அப்போ தான் ஆன்சர் கிடைக்கும். இந்த வழக்கில் இந்த செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. எப்படி நீங்கள் வந்து கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் நீங்கள் ஃபேக்காக கொடுத்துருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தெரியும் சீமானா யாருன்னான்னு கேட்டிங்க இல்லையா. சும்மா போகிறவங்களும் சீண்டி ரொம்ப சீனதோட விலை தான். அந்த லயல மணிலாம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாவே கலருக்கு ஒட்டுமொத்தமாக நான் சொல்கிறேன். விஜய் தவிர்த்துட்டு நான் மற்ற நபர்கள் நான் சொல்கிறேன். விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் பேசுகிறது சில சிக்கலாக இந்த கொத்து பரோட்டாலாம் பேசினார்ல, அது சிக்கலாகுது. நீங்கள் சொன்னது கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாச்சின்னு சொல்லிட்டு சொன்னது இப்போ ஆளுநருக்கு எப்போ ஆளு பரோட்டா போட்ட மாதிரி வந்துருக்கு. அது இங்கே தான் பரோட்டாவுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்களா, இந்த கிழங்கு சொல்கிறீங்களா நம்ம, அது வந்து பார்த்திங்கன்னா ஆலு பரோட்டா. இங்கே வட இந்தியா ஆந்திரா பக்கம் போயிட்டாலே வந்து ஆலு மசாலான்னு தான் சொல்லுவாங்க பரோட்டாக்கு. அது மாதிரி பண்ணா கொத்து பரோட்டா போயிட்டு இப்போ ஆளுநர் வந்து ஆலு பரோட்டா போடுறன்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்குன்னா இப்போ இந்த வழக்கு வந்து தொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஆய்வு செய்யும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டு ஒரு 50% எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேர்கிட்ட வந்து ஃபேக் டாக்குமெண்ட் சொல்கிறாங்க. அது உள்ளபடியே விசாரிக்கும் போது தான் நம்ம முழுமையாக தெரியும்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகுன்னா ஆமாம் இது வந்து இப்போது இந்த விசாரணைக்கு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் வந்து வெளியே வரும். அப்போ என்ன ஆகுனா ஒரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடுமாறக்கூடிய சூழல் வந்துடும். தனி மெஜாரிட்டி கிடைக்காது. தனி மெஜாரிட்டி கிடைக்கிறது கேட்டால் நீங்கள் வந்து இந்த வழக்குகளை சுமக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோட்டலாக ஒரு அவப்பேர் ஆகிடும். அன்டிங்கமென்சி. ஆமாம், என்னங்க இது ஒரு அமைச்சர்களே இப்படி ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அரசாங்கத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாம் இல்லைங்க. விஜய் ஒரு ஹேர் ஸ்டைலை மட்டும் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த வருத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா
கொஞ்சமாச்சும் இது கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இருக்கிறவங்க இல்லைங்க இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தெரியும் நினைக்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் கூட முதல் அந்த 5 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் கோட் மாதிரி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க பழைய அந்த ஸ்டைலு. அது வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. வந்து அது மாதிரி ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து யாருமே போட்டதே கிடையாது. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உருவ அமைப்புக்காக அது வந்து அது அவசியமாச்சு. ஆனால் இஷ்யூக்கெல்லாம் இருந்தது, சாரியை உருவனது. அது இல்லை, அதுதான் சட்டசபையில் போனால் ஒரு பாதுகாப்பு வேணுமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது. அதுவும் குறிப்பாக திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறதுனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இவங்க வேட்டி ஒரு கட்சி தானே இது அப்படின்னு அதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கிறாங்க. என்ன அதெல்லாம் நடந்திருக்கு. ரைட். ஏன்னா சட்டமன்றத்துலலாம் 89 பெரிய கலாட்டம் நடந்திருக்கு. அடித்து மண்டை கடிச்சுன்னு வெளியே வந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைலாம் இருந்தது. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கவசம் போன்ற ஒரு உடையை வந்து அவங்க அணிஞ்சாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமாச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்குலாம் அதுக்கப்புறம் இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாரியில் வந்துட்டாங்க. அது வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கோட் இதெல்லாம் கிடையாது. அது அப்போ வந்து பார்த்தோன்னா சாதாரண வந்து பெண்கள் எப்படி வந்து உடை அணிவாங்களோ அப்படி தான் வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இவர் கோட்டு போடட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ரெஸ்ஸில் வரட்டும், இல்லை வேட்டி இந்த சட்டையில் வரட்டும், இந்த மேரேஜ் இந்த ட்ரெஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டை அதில் கூட எதில் வேணா வரட்டும். ஆனால் அந்த ஹேர் ஸ்டைலுன்றதுல கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தணும். அதாவது என்னென்னு கேட்டால் வந்து தலையெல்லாம் வந்து அப்படியே கலைச்சி விட்டா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தலையை வாராத மாதிரி, இல்லை தூங்கி எழுந்த மாதிரியான ஒரு முகபாவம். இதெல்லாம் யாராவது பக்கத்தில் சொல்லுங்கள், பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க வந்து முதலமைச்சர் கோவப்பட போகிறாருன்னு. கோவப்படுறதுலாம் கிடையாது. இங்கே இருக்கிற உண்மையை சொல்லணும். இப்படி இருக்குது தோற்றம். கூட இவ்வளோ பேர் இருக்குங்க, அதிகாரிகள் உட்பட இவ்வளோ பேர் இருக்குது, யாராவது சொல்ல மாட்டிங்களா? அந்த ஒரு குறிப்பு இப்போ நீங்கள் இதில் போய் இந்த நிகழ்ச்சிக்கு போனார்ல இப்போ கரூரில் வந்து, அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. இப்போ நேற்றைய தினம் வந்து அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த நிகழ்வும் சரி, அந்த பட்டு வெட்டி பட்டு சட்டை கடை போட்டாங்க. அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் கலைச்சி விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ தூங்கி வந்த மாதிரி அந்த முகப்பாவம் இருக்குல்ல, தலையெல்லாம் கலைச்சி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தினால. இது முக்கியமான சில பேர் கேட்பீங்க, இதுவும் முக்கியம். ஏன்னா முதலமைச்சர் கேட்டால் அந்த தோற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மு.க. ஸ்டாலின் எடுத்துங்க, அந்த தோற்றம் எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க, ஏன் எம்ஜிஆர் எடுத்துங்க. இந்த பிரச்சனையே கிடையாது. எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொப்பி போட்டு தலையை மறைச்சார். முடியலாத காரணங்களும் இருக்குது. அதுக்கு வேறு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடையாளம், அந்த பிராண்டுன்னு ஒன்று காமிச்சாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரே ட்ரெஸ் யூனிஃபார்ம் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி கருப்பு சட்டை கருப்பு கோட்டு போடுறீங்க, வெள்ளை சட்டை போடுறீங்க, மறுநாள் வந்து கருப்பு சட்டையை போட்டு கருப்பு கோட்டு போடுறீங்க, பிரச்சனை அது கிடையாது. பட் அந்த ஹேர் ஸ்டைலுன்றது தோற்றம் இருக்குல்ல, முகத்தோற்றம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இப்போ ஜெயலலிதா கூட தான் கலர் கலராக புடவை கட்டினாங்க சார். ஒரே யூனிஃபார்மாக வந்தாங்க கிடையாது. இல்லை அதிமுக அந்த பார்டர் போட்ட சிலையாக கட்டினாங்க கிடையாது. அதெல்லாம் ஒரு பீரியடில். ஆனால் அந்த முகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களுடைய முகத்தோற்றம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கலைஞ்சி போயிருக்கு. ஒரே மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலில் வரணும். அது வந்து இது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அது முகம் தோற்றம் பார்க்கும்போது அந்த முடியெல்லாம் கலைஞ்சிருக்கும் போது அது வந்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அன்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரி ஒரு தோற்றம். முடி ரொம்ப முக்கியம். முடி கலைஞ்சிருச்சுனாலே நம்ம அன்ட்ரெஸ்டாக இருக்கிறோன்றது காட்டுற மாதிரி ஆகிடும். அப்போ முகத்தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது சரி பண்ணிக்கணும். இப்போ மற்ற தலைவர் நீங்கள் எல்லோரும் எடுங்க, அது யாரை வேணால் நீங்கள் எடுங்க. அன்புமணி எடுங்க, சீமானை எடுங்க, அண்ணன் சீமானே எடுங்க, யாராவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த முகத்தோட்டம் கலர் ட்ரெஸ் எடுத்துனவங்களும் போடலாம் சார். அந்த முகத்தோட்டம்னா சீமானா இதுதான் அடையாளம். இப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் ட்ரை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் தோற்றன்றது மக்கள்கிட்ட மனசில் பதியும். ரைட். நீங்கள் எவ்வளோ தான் பெரிய நடிகராக கூட இருந்துங்க, பெரிய ஸ்டாரு, பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ளவராக கூட இருங்க, ஆனால் அந்த ஃபேஸ் வேல்யூக்குன்னா அந்த குறிப்பிட்ட இதுதான் முகன்ற அந்த பதிவு வேணும். இதை தொடர்ந்து அதே உச்சநீதிமன்ற வழக்கு கேவியட் மனுவை போட்டிருக்காங்க நாம் தமிழரோட வழக்கறிஞர் பாசறை. உச்சநீதிமன்றம் இன்னும் தாவேக்கா செல்லவில்லைன்றது தான் இப்போ வரைக்கும் செய்தியாக இருக்குது. உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கு சென்றதுன்னா மீண்டும் தாவேக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாம் அமையுமா? இல்லை, இது கண்டிப்பாக வந்து இந்த 2 வழக்குகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்காவுக்கு வந்து பின்னடைவு தான், என்டிகேக்கு முன்னடைவு. அதே நம்ம சொல்லணும். நீங்கள் சொல்கிறீங்களா செட்பேக்னு சொல்கிறீங்கல்ல, இந்த 2 வழக்கு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தோன்னா நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கு மக்கள் மத்தியில். ரைட். இப்போ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிக்கலை உருவாக்கும் தாவேக்கா அரசுக்கு.
என்ன ஏன்னா மாதிரி அமைச்சர்கள், ஏன்னா இது யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்றது வந்து இப்போ வந்து தெரியாமல் தான் இப்போ வந்து திமுக தரப்பில் வந்து கடந்து போனாங்க. திமுக தரப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அமைச்சர்களை பாதுகாக்கணும். ஏன்னா வந்து சிக்கல் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த கர்நாடகா விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஏன் ஓங்கி குரல் கொடுக்க முடியல திமுகவில்? சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வழக்கு இருக்குது. அப்படி கிடையாது. கர்நாடகாவில் சொத்து இருக்குது. புரியல உங்களுக்கு? கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் இருக்கிற பல பேருடைய சொத்து அங்கே தான் சார் இருக்கு. சொத்தா பூர்வீகமா? பூர்வீகம்லாம் கிடையாது, சொந்த பந்தம் இருக்கும். அது வேறு, நான் சொல்ல வரல. அது வந்து பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆந்திராவாக வந்து கர்நாடகா வந்து அவங்க தான் சொல்லணும். நம்ம அது பிரச்சனை அது கிடையாது, புரியுங்களா? ஆனால் கர்நாடகாவில் வந்து சொத்து வந்து பார்த்தீங்கன்னா பல பேருடைய சொத்து அங்கே தான் இருக்குது. ரைட். அது வந்து ஏன் ஜெயலலிதா பீரியடில் கூட ஏன் ஜெயலலிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நீர் பிரச்சனை வரும்போதெல்லாம் சட்டப்பூர்வமாக போகிறத தவிர வந்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெருசாக போக மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் இனப்பற்றுன்றது வேறு, வெறின்றது வேறு. நான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயாவது வந்து நாம் தமிழர் கட்சியால் வந்து யாராவது ஒரு கன்னடருக்கு வந்து ஒரு சின்ன சேதாரம் சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா வெறின்றதை தாண்டி போயிடுவீங்க. லாரி ஓட்டு போகிற லாரி டிரைவர்லாம் வந்து கட்டி வச்சு அடித்த கதைலாம் இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. இந்த வட்டால் நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போய் எடுக்க முடியாது. இப்போ மட்டும் என்ன வாழுது? என் போன வருஷம் வந்து கடந்த ஆட்சியில் முக ஸ்டாலின் படத்தை வச்சு சூடம் கொளுத்துறான். இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் வெறின்னு தானே சொல்ல முடியும். ஏன்னா உயிரோடு இருக்க மனுஷனுக்கு வந்து சூடம் கொளுத்துனா. இப்போ எடுத்துங்க, ஜனநாயகன் பேனரை கிழிக்கிறான், தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறான். அப்போது இவங்களை என்ன செய்ய முடியும்? அப்போ வந்து இல்லை. ஆனால் இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பில் வந்து யாரும் மூச்சு விடலை. எந்த பேச்சு சைலண்டாக இருக்குது. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து உங்கள் தலைவருடைய படத்தை கிழிக்கிறாங்க, தியேட்டரை படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்பு குரல் எங்கேயாவது ஒரு குரல் வந்துச்சு. இது வரைக்கும் தாவேகா தரப்பில் வந்து நிசப்தமாக இருக்கிறாங்க, சைலண்டாக இருக்கிறாங்க. அப்போ ஏன் காரணம் சொல்லுங்கள்? காரணம் தெரியலையா? காரணம் கேட்டால் அங்கே வந்து இவங்களுடைய சொத்துக்கள் அங்கே இருக்குது. இல்லை, ஜனநாயகன் படம் அதெல்லாம் இருக்கட்டும் சார். இப்போ அவங்க பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கர்நாடகாலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக கர்நாடகாவில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியும் சார். காஸ்ட்லி சிட்டின்னு சொன்னால் வந்து பெங்களூர் கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் வந்து பல சொத்துக்கள் இருக்கிறனால அதுதானே சார் அந்த இதுக்கு சார் வந்து வெங்கட் நாராயணா யார் சார்? அது இப்போ தமிழ்நாடு பிரதிநிதியாக இருக்கார்ல, கே வெங்கட் நாராயணா. கேவிஎம் ப்ரொடக்ஷன் தானே இந்த ஜனநாயகம். ஆந்திராவை சேர்ந்தவர் இல்லை சார். அவர் ஆந்திராவில் பிறப்பு, கர்நாடகாவை சார்ந்தவர். அவர் நிர்மல்குமாரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் எடுத்துங்க, படம் யார் தயாரிப்பு? கேவிஎம் ப்ரொடக்ஷன். அங்கே வந்து தியேட்டர் மூடி இருக்கிறது யார்? கர்நாடகாங்க. அவர் பேசணுமா இல்லையா? இப்போ எப்படி பேசணுமா? ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்ல சார். உங்கள் கர்நாடகா ஸ்டேட்டை சார்ந்தவர், அவர் வந்து இங்கே ஒரு பதவி கொடுத்துட்டீங்க. அது அந்த பதவியில் அவர் என்ஜாய் பண்ணுறோம், பிரச்சனை நமக்கு அது கிடையாது. அங்கே படத்தை ஓட விடாமல் பண்ணுறான். ஏன் பேச மாட்டுறாங்க யாருமே? ஏன் வெங்கட் நாராயணா பேச மாட்டாரு? வெங்கட் நாராயணா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சொல்லுங்கள்? என்ன வேலை அவருக்கு? விஜய் அவருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அங்கே இருக்குதோ, சினிமாவில் உழைச்சி சம்பாரித்த ப்ராப்பர்ட்டி தான் சார். நான் ஒன்றும் ஊழல் பண்ணி சம்பாரிச்சாங்கன்னு சொல்லலை. சினிமாவில் உழைச்சி சம்பாரித்த சொத்துக்கள் வந்து எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. அதை பாதுகாக்கிற இடத்துல தான் அவர் இருக்கிறார். அப்படி தான் வந்து பட தயாரிப்போ அவர் வந்து கொண்டு வந்ததும். இது முழுக்க ஜனநாயகம் வந்து சொந்த படம் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரம் எங்கன்னு கேட்பீங்க நீங்கள். ஆதாரம் கொடுக்க முடியாது. ப்ரொடியூசர் யார்? ஜெகதீஷ் பழனிசாமி அந்த படத்துக்கு. ஆமாம், ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி. அப்போ இதெல்லாம் எப்படி ஒரு முடிச்சு இருக்குது சார் அங்கே கர்நாடகாவில்? ஏன் ஜெகதீஷ் பழனிசாமி ப்ரொடியூசர்னா அப்போது படம் எங்கேருந்து போயிருக்குன்ட்டு அதெல்லாம் நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. யார் வந்து பண்ணது? விஜய் சம்பளம் கூட கொடுத்துருப்பாரு. அந்த சம்பளத்துலேருந்து கூட எடுத்துருக்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு, குறிப்பாக நான் சொல்கிறது ஆளுங்கட்சியை வந்து வழிநடத்த அரசியல் கட்சிகளுக்கு, திமுக இருக்கட்டும், கடந்த காட்சியில் வந்து அதிமுக இருக்கட்டும், ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. சரிங்களா? ஆந்திராவிலையும் சரி, கர்நாடகா சில ப்ராப்பர்ட்டி. அப்போ இவங்க ரொம்ப பேச முடியாதுல்ல. உங்களாம் சொத்தெல்லாம் பாதுகாக்கிற அங்கே அரசு தானே பாதுகாக்குது. உங்கள் சொத்துக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்ல. நீங்கள் ரொம்ப பேச முடியாதுல்ல. இன்றைக்கி பேனர் கிழிச்சவன் நேராக வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு நேராக அங்கே போவானுங்க. ஏதோ இங்கே பேனரோட போகுது, பிரச்சனை கிடையாது. தியேட்டர் அதுதான் பலவீனம் தானே அதுன்றான். இப்போ உங்கள் சொத்துக்கள் அங்கே இருந்துச்சுன்னா பலவீனம் சார். அங்கே
புரியுது. நீங்கள் பேச ரொம்ப வந்து இது பண்ண முடியும், ரொம்ப வந்து அதனால தான் திமுக ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் சட்டப்பூர்வ நடவடிக்கை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண முடியல சொல்லு பார்க்கலாம். இதுதான் உண்மை காரணம். இங்கே இந்த இடத்துல நீங்கள் வலிமையாக இங்கே போராட்டங்கள் முன்னெடுக்கிற வந்து கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் எப்படி வந்து பார்த்தா இது இனப்பற்றுன்ற அடிப்படையில் இங்கே நடவடிக்கை. ஆனால் வந்து எங்கேயாவது ஏதாவது வந்து தாக்கப்பட்டிருக்கா நீங்களே சொல்லுங்கள். இல்லை யாராவது வந்து கர்நாடக மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி போயிட்டு ஏதாவது தாக்குதல் பண்ணியிருக்காங்களா? அந்த வேலை எப்போவுமே செஞ்சது கிடையாது. அப்போது நாம் தமிழருக்கு இனப்பற்று. நீங்கள் வந்து அங்கே வந்து டிரைவரை பிடிச்சி அடிக்கிறான். கடந்த காலத்தில் எடுத்த கதையெல்லாம் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறியாக தானே எடுத்துக்க முடியும். மொழிப்பற்று வேறு, இனப்பற்று வேறு, மொழி வெறி வேறு, இன வெறி வேறு. அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ கூட என்ன பிரச்சனை, ஏன் வந்து ஒரு நமக்கு பெரிய கடிவாளம் இருக்குது. இதை தாண்டி சொத்துக்களை கடந்து ஒரு பெரிய கடிவாளம் கேட்டால் அங்கே நம்ம தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய சேர்த்து அவங்களுடைய நலனையும் சேர்த்தே நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது இருக்குல்ல பொறுப்பாக. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து இந்த அளவுக்கு பொறுப்பாக பொறுமையாக வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையெடுத்துருக்காங்க. போராட்டங்கள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அறவழி போராட்டமாக எதனால் இருக்குதுன்னா அங்கே வந்து நம்மளுடைய தமிழர்கள் அங்கே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அதுதான் விஷயம். இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம். இப்போ அந்த கேவியட் மனு அந்த இஷ்யூக்கு வரலாமே, இன்னும் உச்சநீதிமன்றம் செல்லாமல் இருக்காங்க தாவேக்கா. ஒருவேளை பின் வாங்கிட்டாங்களா அப்படி எடுத்துக்கலாமா எப்படி? அப்படி இல்லை, ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களே இவங்க. கேவியட் மனுன்றது எதுக்குன்னா எந்த உத்தரவும் வந்து இந்த வழக்கு போகக்கூடாது, எங்களுக்கு வந்து எங்களை கேட்காம எந்த உத்தரவையும் பிறப்பிக்காதீங்கன்னு சொல்கிறது தான் அந்த கேவியட் மனுவோட சாராம்சம். அந்த சாராம்சம். இப்போ வந்து இவங்க ஒரு யோசனை இருக்குது தாவேக தரப்பு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம வந்து மேல்முறையீடு செய்யாமல் நம்ம விட்டுட்டோம்னா அரசு வந்து மேல்முறையீடு பண்ணல, அரசுக்கும் வந்து பார்த்தா இது முழு ஈடுபாடு இல்லைன்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு பணி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, கொடுக்கும்போதே தெரியும் இது வந்து நிற்காதுன்னு சொல்லி. எப்படி பார்த்தாலும் நீதிமன்றம் போனால் கண்டிப்பாக இது பின்னடைவு ஆகுன்றது தெரியும், அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் இது நம்ம கொடுப்போம், நாளைக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தா நம்ம வந்து அப்படியே இதை விட்டுருவோம்னு சொல்லி நினச்சிருக்கலாம். நம்ம கொடுக்கறத கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் எப்படியும் நீதிமன்றத்துக்கு யாராவது போனாங்கன்னா நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தா நீதிமன்றத்து மேலே வந்து பழியை போட்டு நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினச்சிடலாம். சரி, இப்போ அதே தான் கிட்டத்தட்ட நடந்துருக்கு வச்சுக்கலாம். ஆனாலும் ஏன் மேல்முறையீடு பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ மேல்முறையீடு பண்ணுவோம், மேல்முறையீடு பண்ணிட்டு அதில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அது மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இதுவே பொலிட்டிக்கலாக ஒரு டேமேஜ்னு ஒன்று ஆகுது இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழக்கு தொடுத்து நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க அப்படிங்கும்போது இது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு தானே. இப்போ அடுத்த கட்டமாக வந்துக்கிட்டு தான் வந்து உச்சநீதிமன்றம் போயிட்டு அங்கேயும் வந்து ஓங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓங்கி தலையில் நங்கு 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 நீங்கள் தானே சொன்னீங்க, நங்கு 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 நங்குன்னு கொட்டினாங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி நங்குன்னு கொட்டினாங்கன்னா என்ன உச்சநீதிமன்றத்தில்? அப்போது அது இல்லைங்க. ரெண்டாவது இப்போ வந்து கேட்டால் எப்படி இருந்தாலும் வந்து தாவேக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து இவங்க வந்து யாருன்னு கேட்டாங்கல்ல, சீமான் யாருன்னான்னு கேட்டாங்கல்ல, யாருன்னான்னு சொல்லி அப்பப்போ ஒரு வழக்கு போட்டு இதுதாங்க இதான் என்டிகே, இதுதான் அந்த என்டிகே தலைவர் யார், இவர் தாங்க சீமான்னு சொல்லி காட்டுனா இந்த வழக்குகளை அடுத்தடுத்து போகும்போது அப்போது இவங்களுக்கு பின்னடைவு ஆகுது. ஸோ அந்த ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக பின்னடைவு. ஓகே, பல்லறிக்கைக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி.